விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகத்தின் மாநிலங்களவை தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து வாங்கப்பட்ட 3 சக்கர வாகனத்தை திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே பயனாளிக்கு கழக அமைப்பு செயலாளர் திருத்தணிகோ அரி வழங்கினார். பாண்டரவேடு கிராமத்தைச் சேர்ந்த கருணாகரன் ஒரு கால் செயல் இழந்து நடக்க முடியாத நிலையில் வறுமையில் இருந்தார். அவர் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் 1,18,000 ரூபாயை திருவள்ளூர் மாற்றுத்திறனாளி அலுவலகத்திற்கு கழக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் ஒதுக்கீடு செய்தார். அதன் மூலம் வாங்கப்பட்ட 3 சக்கர வண்டியினை கழக அமைப்பு செயலாளர் திருத்தணிகோ அரி கருணாகரனிடம் வழங்கினார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சென்னை மெட்ரோ ரயிலில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் நடைபெற்ற விடியா ஸ்டாலின் ஆட்சியின் 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழல் யார் அந்த தியாகி எனும் விழிப்புணர்வு பிரச்சாரம் பொதுமக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றது. சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை 1000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக அறிவிப்பு வெளியிட்டதை அடுத்து மாநிலம் முழுவதும் 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழல் குறித்து பொதுமக்களிடம் அதிமுக சார்பில் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்று வரும் நிலையில் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் 1000 கோடி டாஸ்மாக் ஊழல் பேட்சை அணிந்து சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். திமுக ஆட்சி தோல்வியடைந்து விட்டது, திமுகவின் மதுபான ஊழல், ஸ்டாலின் ராஜினாமா செய் எனும் வசனங்கள் அடங்கிய விழிப்புணர்வு பிரச்சாரம் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் செயல்படும் கடல் நீரை குடிநீராக்கும் நிலைய ஊழியர்கள் ஊதிய நிலுவைத் தொகை வழங்க கோரி நடத்தும் போராட்டத்திற்கு அதிமுக ஆதரவு அளித்துள்ளது. கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தில் 15 ஆண்டுகளாக பணியாற்றும் 40 பணியாளர்களுக்கு கடந்த 5 மாதங்களாக ஊதியம் வழங்காத திமுக அரசை கண்டித்து அந்த ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு அதிமுக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் சிறுனியம் பலராமன் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார். அப்போது நிலுவை ஊதியத்தை உடனடியாக வழங்க விடிய அரசை வலியுறுத்திய அவர் தவறினால் விரைவில் கழகத்தின் சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தார். அப்போது மாவட்ட துணை செயலாளர் சுமித்ரா குமார், ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார், காட்டுப்பள்ளி அலெக்ஸ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். நான் உனக்கு 25 வருஷம் அக்ரிமெண்ட் தான் கொடுத்தேன். நீ 25 வருஷம் 15 வருஷமா அந்த கம்பெனியை ஃபெயில் பண்ணிட்டீங்க, அதனால் நீ வெளியே போட அப்படின்ற மாதிரி அவன் வெளியே ஏற்றிட்டு கவர்மெண்ட் இப்போ இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. இங்கே உள்ள பிரச்சனை இவ்வளோ பிரச்சனை, 4 மாதம் சம்பளம் வரல அப்படின்ற பிரச்சனையும் அவங்களுக்கு தெரியும், மெட்ரோ ஓட்டருக்கு தெரியும். இது விஷயமா நம்ம கலெக்டருக்கு லெட்டர் கொடுத்துருக்கோம், ஆர்டிஓக்கு லெட்டர் கொடுத்துருக்கோம், ஏசி சாருக்கு லெட்டர் கொடுத்துருக்கோம், அதேமாதிரி சிஎம் செல்லுக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கோம், மெட்ரோ ஓட்டருக்கு லெட்டர் கொடுத்துருக்கோம். இவ்வளவும் பண்ணிட்டு இது வரைக்கும் யாருமே இந்த விஷயத்துக்கு பேச்சுவார்த்தையை நடத்தி வரல. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் தொடர் மின்வெட்டால் அனைத்து தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். திமுக ஆட்சிக்கு வந்தாலே அடிக்கடி முன்னறிவிப்பின்றி இரவு பகல் பாராமல் மின்வெட்டுகள் ஏற்படுவது வழக்கம். அந்த வகையில் தற்போது திமுக அரசு செய்து வரும் தொடர் மின்வெட்டால் திண்டிவன மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இந்த மின்வெட்டிற்கு சார் ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களும் தப்பவில்லை. இதனால் பணிகள் பாதிக்கப்பட்டு வருகிறது. மேலும் மின்வெட்டு காரணமாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகின்றனர். நடவடிக்கை எடுக்க வேண்டிய 10 ரூபாய் அமைச்சரோ எப்படி இன்னும் கொள்ளையடிக்கலாம் என்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேளாண் துறை அதிகாரிகள் முறையாக ஆய்வு மேற்கொள்ளாததால் பூச்சி தாக்குதலால் விளைச்சல் குறைந்துள்ளதாக மா விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 45,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் மா சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. பங்கனப்பள்ளி, செந்தூரா உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட ரகங்கள் சாகுபடி செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு மாமரங்களில் அதிக அளவில் ஆண் பூக்கள் பூத்திருப்பதால் மா விளைச்சல் குறைந்துள்ளது. மேலும் மா பிஞ்சுகளில் வால்பேன் எனும் பூச்சி தாக்குதலால் மா விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். ஆண் பூக்களை கட்டுப்படுத்தி பூச்சி தாக்குதலிலிருந்து மா விளைச்சலை பாதுகாக்க வேளாண் துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர்.